போன தடவை குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம். போன வாட்டி கிளாஸ்ல வந்து போட்டது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்களா வீட்ல? எஸ் மேம் போன தடவை வந்தவங்க போட்டுப்பாங்க, வராதவங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூவேஷன் தான் எடுக்க போறோம், அத கவனிச்சுக்கோங்க. ஓகே மேம். போன தடவை ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இந்த தடவை 11th இருந்து 11th கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். நான் ஷேர் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஷேர் பண்றேன். இது அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டு. எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம் எஸ் மேம். இப்ப பாருங்க, 11th கொஸ்டின்ல இருந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து இது பார்த்தோம், அன்னைக்கு 10 வரைக்கும் பார்த்தோம். 11th கொஸ்டின் பாருங்க. AB2 EF30 நல்லா தெரியுதா? தெளிவா எல்லாருக்கும்? கொஞ்சம் பெருசு பண்ணுங்க மேடம். கொஞ்சம் எஸ் மேம் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமான்னு பாருங்க. அதெல்லாம் நோட் பண்ணுங்க. இல்ல சார், ஜூம் ஆக மாட்டேங்க சார், அவ்வளவுதான் சார். பரவாயில்ல சாரி. இல்ல தெரியுது. ஓகே ஓகே சார், நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க 11th கொஸ்டின். AB2 EF30 IJ90 OP240. ஓகேவா? இப்போ அதுல பாருங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே ஏதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ்னா பார்த்தோன்னே தெரியும். புதுசா இருக்கவங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இது வந்து ஏபிசிடி. நான் ரிவர்ஸ் லெட்டர் இதை எழுத சொன்ன இந்த டேபிள் எழுதிட்டீங்களா நோட்ல? நான் எழுத சொல்லியிருந்தேன். ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதணும், ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும், நம்பர் போடணும். போட்டிருக்கீங்களா? இப்போ வந்து அது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும், அது நம்ம வச்சுக்கிட்டாதான் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம போட முடியும். அதாவது ஏபிசிடி நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. A to Z 26 லெட்டர்ஸ் எழுதணும். எழுதிட்டு திரும்பி ரிவர்ஸ்ல எழுதிடணும். அதாவது இசட்க்கு நேரா ஏ போட்டு இங்க வந்து இசட் வரைக்கும் எழுதணும். அதுக்கப்புறம் A to Z 26 நம்பர்ஸ் போடணும். நீங்க திரும்பி ரிவர்ஸ் நம்பர் போடணும். இசட்க்கு 1ன்னு ஆரம்பிச்சு நீங்க ஏ வரைக்கும் போடணும். அந்த டேபிள் இருந்தாதான் நம்ம இது வந்து போட முடியும். இது ஒரு சாப்டர் ஃபுல்லுமே கோடிங் டீகோடிங், ஒரு சாப்டர் ஃபுல்லா அல்பபெட்டிக்கலா தான் வரும். சரியா? இந்த அல்பபெட்ஸ் வச்சுதான் இந்த ஃபுல்லாவே வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். AB எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் 2ன்னு எடுத்திருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சா தெரியுதா? நான் சொல்றேன் பாருங்க. A உடைய நம்பர் என்ன? 1. B ஓட நம்பர் 2. ஓகேவா? Aக்கு 1, Bக்கு 2. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. Aக்கு 1 இருக்கும், Bக்கு வந்து 2. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2. அதுதான் அந்த சைட்ல இருக்க நம்பர். ABக்கு 2 அதுதான். அதுக்கப்புறம் E உடைய நம்பர் என்ன? டேபிள் எழுதிருக்கவங்களுக்கு தெரியும். E ஓட நம்பர் என்ன? 5 மேம். 5. F ஓட நம்பர் 6 மேம். 6. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30 மேம். 30. இப்போ அந்த நம்பர் இருக்கா? அந்த ஆன்சர் இருக்கா? அப்ப அடுத்து நீங்களே போடலாமா? I உடைய நம்பர் என்ன? 9 மேம். 9.
J ஓட நம்பர் 10 ma'am. 10. அப்ப போட்டா 90 ma'am. 90. இப்ப அந்த வந்துருதா? ஓகேவா? இப்ப எப்படி வந்து அந்த AB2 எடுத்துட்டோம், EF வந்து 13 எடுக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் எப்படி இடையில எவ்வளவு கேப் விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். ஏபிக்கு அப்புறம் சிடியை விட்டுட்டு EF எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் GH விட்டுட்டு IJ எடுத்திருக்காங்க. ஹலோ இல்ல அந்த லிங்க்ல அந்த ஸ்கிரீன் ஷேர் போயிடுச்சா? எம்க்கு பதிலா என் போட்ட எம் போடுங்க மீட் Yes ma'am. Screen மீட் கடைசியா ஒரு நிமிஷம் பாருங்க அது கிளிக் பண்ணுங்க வந்துரும். அது அட்மிட் கொடுத்தோனே அது போயிடுச்சு. இப்ப வருதா? Yes ma'am. இதுக்கப்புறம் ஐஜே போட்டாச்சா? ஐக்கு அப்புறம் என்ன விட்டுருக்காங்க? ஜிஹெச் விட்டாங்க ஐஏ. ஓகேவா? அதுக்கப்புறம் எது லெட்டர் விட்டுருக்காங்க? ஜேக்கு அப்புறம் கே எல் கே 2 லெட்டர் தானே விடணும். கேக்கு அப்புறம் என்ன விட்டுருக்காங்க? நான் சொல்றது புரியுதா? அதாவது AB2 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் EF எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஏபிக்கு அப்புறம் சிடி 2 லெட்டர் விட்டு EF எடுத்துட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் EFக்கு அப்புறம் IJ வந்திருக்கா. அதுக்கு எத்தனை லெட்டர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க? GH. ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் IJக்கு அப்புறம் நம்ம எத்தனை விடணும்? அங்க OPன்னு தந்திருக்காங்க. LM. LMN 3 ஸ்கிப் பண்ணி விட்டுருக்காங்க. OP ஓடது என்ன? K. அவங்க எடுத்திருக்கத நான் சொல்றேன். நம்ம அதுக்கப்புறம் எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஓவோடது என்ன? 16 ma'am. 15. C ஓடது 15. 2 டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 240. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன லெட்டர் எடுக்கணுங்க? 3 எடுத்துக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? 4 லெட்டர் 4 விடணும். 4. சோ Pக்கு அப்புறம் QRST UVன்னு எடுத்துக்கணும். மேடம் யாரும் ஜாயின் பண்ண ட்ரை பண்றாங்க நினைக்கிறேன். ஆமாம் சார், அது நான் போனேன்னா இங்க ஸ்கிரீன் ஷேர் ஆகுறது போயிடுது. ஓகே, ஒரு தடவை அட்மிட் பண்ணிடுங்க, நம்ம சொல்லிடலாம் நெக்ஸ்ட் டைம் இருந்து. ஓகே சார். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அட்மிட் அந்த ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். அது நான் லிங்க் தப்பா போட்டேன் மேடம். அத ரீசன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். அதனால அது வேற என்னோட மிஸ்டேக். அது குழந்தைகளா, இப்போ இதில் மேடம் சொல்லி கொடுத்த மாதிரி A to Z 1 2 3 4 5 6 up to 26 எழுதணும். அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு 1 வந்து ஏக்கு 1 போடுவீங்க, அப்புறம் ஈக்கு 5 போடுவீங்க, 5 வந்து இ, அப்புறம் ஜே வந்து 10, 15 என்ன? ஏ வந்து 1, E வந்து 5, J வந்து 10, 15 என்ன வரும்? O. இது 20 என்ன வரும்? 20 என்ன வரும்? T sir. T. அப்ப 25 என்ன வரும்? 25 26 Z. அதுல இருந்து கண்டுபிடி. அப்போ நீங்க 1 5 10 15 20 26 மட்டும் தெரிஞ்சா கூட, இப்படி அதே மாதிரி பின்னாடி 1 5 10 தெரிஞ்சா கூட நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா?
இப்போ நீங்க ஞாபகம் வைக்கும்போது 1 5 10 15 20 25 26 இதை ஞாபகம் வச்சா போதும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் 1 5 20 15 20 அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அதுலேருந்து இப்போ 12 எதுனா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 10 தெரிஞ்சு அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே மேடம், கேரியான் மேடம். நீங்கள் இல்லாத போது சும்மா ஒரு 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 சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். கேரியான். இப்போ அடுத்து இப்ப சரிதான், நம்ம அப்ப ஓபிக்கு அப்புறம் யூவி எடுக்கணுமா? யூ உடைய நம்பர் என்ன? யூவோட நம்பர் 21. மேம் கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க மேம், சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. மியூட் பண்ணிக்கோங்க, நான் கேட்கும்போது சொல்லுங்க. யூவோட நம்பர் வந்து 21, வியோட நம்பர் 22. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? மேம் UV 462. 462 இதான் ஆன்சர். எத்தனாவது ஆப்ஷன்ல இருக்கு? 4th ஆப்ஷன்ல இருக்கு. 462. 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு இது. அடுத்தது போலாமா? இது காப்பி பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 12th क्वेश्चन மேம் 12th क्वेश्चन மேம் 12th அது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? திரும்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? புரிஞ்சிருச்சா? சரி. ஓகே மேம். அடுத்தது 12th क्वेश्चन பாருங்க. சர்க்கிள், இது வந்து நம்பர் சீரிஸ் சம். இதுல பாருங்க, இது வந்து ஒரு சர்க்கிள 4ஆ பிரிச்சு அதுல வந்து போட்டிருக்காங்க கால்குலேஷன். இதுல வந்து 1 4 5 அப்புறம் 11 8 27 7 3 64 2 8 அங்க क्वेश्चन மார்க். நம்ம இத 4ஆ பிரிச்சுக்கணும். அந்த ஒரு குவார்ட்டர் அந்த இதுக்குள்ள பாதி பாதி அந்த கால்வாசி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ல தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட்ல 5 4 வச்சு 1 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11 8 ஆன்சர் வந்து 27 இருக்கு. சோ இதுல என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் யோசிங்க பாப்போம். நீங்களா தான் யோசிச்சு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் க்ளூவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க போட்டுடலாம். மேம் ஆன்சர் மைனஸ் பண்ணிருக்காங்க. சப்ட்ராக்ட். ஒரு நிமிஷம் அட்மிட் கொடுத்துறேன். இப்போ நீங்க இது என்ன பண்ணிருக்காங்க? யாராவது கண்டுபிடிச்சீங்களா? ஒருத்தங்க சொல்லுங்க. எல்லாரும் சப்ட்ராக்ட் மேம். சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. சரி சப்ட்ராக்ட்னா 5 மைனஸ் 4 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா 3 வரணும். 3 தானே ஆன்சர். அங்க 27 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஆன்சரை கியூப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சரை கியூப், அதாவது நீங்க ஸ்கொயர் டேபிளும் கியூப் டேபிளும் தரவா படிச்சுக்கணும். புரியுதா? அது நல்லா வந்து மனப்பாடமா வச்சிருக்கணும். அங்க போய் நம்ம பெருக்கி போட்டுட்டு இருக்கலாம், டைம் இருக்காது. ஒரு क्वेश्चनக்கு ஒரு நிமிஷம் தான் நமக்கு. அப்ப நம்ம தரவா எல்லாருமே ஃபிங்கர் டிப்ல ஆன்சர் இருக்கணும். அதனால நல்லா அது அந்த ரெண்டு டேபிளையும் தரவா படிச்சுக்கோங்க, ஸ்கொயர் டேபிள் கியூப் டேபிள். இப்ப 5 மைனஸ் 4 1, அந்த 1 கியூப் 1 வந்து கியூப் பண்ணீங்கன்னா 1 பாருங்க. 5 ஒரு நிமிஷம் 5 வாயால சொன்னா புரியுமா? பென் ஒர்க் ஆகல. வாயால சொல்றேன், போட்டுக்கிறீங்களா? அப்படியே எல்லாரும் புரிஞ்சுக்க வரும் தெரியுமா? எஸ் மிஸ். அது மொபைல்ல கொஞ்சம் ப்ராப்ளம். 5 மைனஸ் 4 வந்து 1. அந்த 1 கியூப் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து 11 மைனஸ் 8 ஆன்சர் உங்களுக்கு 3 வரும். 3 கியூப் 27. அப்புறம் நெக்ஸ்ட் வாங்க. 7 மைனஸ் 3
4 4 கியூப் பண்ணா 64. அப்போ நம்ம அடுத்து 8 மைனஸ் 2 6 வரும். 6 கியூப் பண்ணீங்கன்னா 216 என்ன ma'am. ஆன்சர்? 216. 216 செகண்ட் ஆன்சர், செகண்ட் ஆப்ஷன் 216. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் 13 சம் போலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா இது? எஸ் மேம். நெக்ஸ்ட் 13 சம் பாருங்க. எஸ் மேம். 7 8 9 8 8 7 15 10. அதாவது ஒரு ஹவுஸ் இருக்கு, 2 ஜன்னல், ஒரு கதவு, மேல ரூஃப். இப்ப இது நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ரூஃப் இருக்கு இல்லையா, ரூஃபையும் அந்த 2 ஜன்னலை கூட்டினா உங்களுக்கு வாசக்கதவுல இருக்க ஆன்சர் வரணும். புரியுதா? அப்ப ரூஃப்ல வந்து 7 பிளஸ் 8 பிளஸ் 9 கூட்டுங்க. இது மூணையும் கூட்டுங்க, என்ன வரும்? 24 வரும். 24 கீழே நம்ம அந்த வாசல்ல இருக்க ஆன்சர் என்ன? 8 இருக்கு. 24 என்ன பண்ணா உங்களுக்கு 8 வரும் ஆன்சர்? 3 8 24. 3 ஆல இப்ப டிவைட் பண்ணணும். 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 வந்துருச்சு அந்த ஆன்சர். அப்ப செகண்ட் வீட்ல வாங்க, அதே மாதிரி கூட்டுங்க. 15 பிளஸ் 18 பிளஸ் 7 8 பிளஸ் 7 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 30 வரும். 30 divided by 3 10. அந்த ஆன்சர் வந்துடுச்சா? அடுத்து 20 plus 6 plus 7. இது மூணையும் கூட்டுங்க, என்ன வரும்? 20 plus 6 plus 7 கூட்டினா என்ன வரும்? 33 வரும். அதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 ஆல தான் மூணையுமே டிவைட் பண்ணணும். ஒரே 33 11 11 11 அதால தான் நீங்க டிவைட் பண்ணணும். சோ இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 33 வரும். சோ ஃபர்ஸ்ட் 2 வீட்டுக்கும் என்ன பண்ணீங்க? 3 ஆல தானே டிவைட் பண்ணீங்க. சோ அடுத்தது ஆல தான் டிவைட் பண்ணணும். 3 ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் 11. எனக்கு ஏதோ சம் இஷ்யூஸ், பென் வர்க் பண்ணல. ஓல்டா பேர் இருக்குமா? அப்போ ரைட் பேட்னால நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? இது எல்லாமே போட்டுக்கிட்டீங்களா? திரும்பி ரிப்பீட் பண்ணட்டுமா? போட்டுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் 13 அடுத்த சம் போலாமா? அடுத்து 14 சம். ஒரு செகண்ட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, பிரசன்ட் ஆனது போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்ப தெரியுதா 14th கொஸ்டின்?
எஸ் மேம். Yes, ma'am. எஸ் மேம். 14th கொஸ்டின் பாருங்க. மேல 46 இருக்கு, கீழே 2 2 5 7 8. அதுக்கப்புறம் இங்க கொஸ்டின் மார்க் எங்க கொடுத்திருக்காங்க? தலையில தான் கொஸ்டின் மார்க் இருக்கு. நம்ம இப்ப வந்து என்ன பண்ணணும், இந்த கையையும் கால் இருக்கு இல்லையா, அதுல உள்ளத வச்சுதான் நம்ம தலைக்கு ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல அந்த தலையில 46 எப்படி வந்துச்சு யோசிக்கணும். என்ன பண்ணிருக்காங்க, ஒண்ணு எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். கூட்டி பாத்தீங்கன்னா 46 வருமா? வராது. அப்ப சப்ராக்ட் பண்ணாலும் வராது. அப்ப அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இந்த 4 ஆபரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அது இல்லைன்னா தான் நீங்க ஸ்கொயர் கியூப் எடுக்கணும். இப்ப மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. மல்டிப்ளை எதுவும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 2வையும் 5 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றாங்க மேம். ஃபர்ஸ்ட் 2ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 10 வருது. நெக்ஸ்ட் 7ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? 7 8ஐயும் பண்ணா என்ன வரும்? 7 8ஐயும் பண்ணா 56 வரும். அப்ப இந்த 56ல இருந்து 10 கழிச்சிருக்காங்க, 46. ஓகேவா? புரியுதா? அதாவது 2 காலை 2 கையையும் மல்டிப்ளை பண்ணா தலைக்குள்ள உள்ள ஆன்சர் வரும். Ma'am, answer 0. ஓகேவா? சோ அடுத்தது நெக்ஸ்ட் அதேதான், நெக்ஸ்ட் ஃபிகரும் அதேதான் வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்க. Ma'am, answer 0. ஆன்சர் 0. வெரி குட். நெக்ஸ்ட் அதேதான், அதாவது கீழ இருந்து தான் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்ப பண்ணும்போது 4 6 are 24 minus 3 8 are 24. ஒரு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 0. ஓகேவா? Yes, ma'am. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. 15. என்னடா ஒரு நிமிஷம் 15 வெயிட் பண்ண சொல்லாம. 15 வந்து பாருங்க, ஃப்ரை, பாயில், பீல், பேக். இது வந்து ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க. இதுல எது வந்து ஒண்ணு வித்தியாசமானது இல்லைன்னா தவறானது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல எது உங்களுக்கு ஆன்சர்? பீல் தான் ஆன்சர். அதாவது இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் தமிழ்ல இருக்காது. சோ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த ஒரு சம்டைம்ஸ் இதுல 5 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தமிழ்ல வராது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இந்த கொஸ்டின் இருக்கும். அங்க பாத்தீங்களா கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு தெரியுதா? தமிழ் மீடியம்க்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்க்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சோ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு இந்த சாப்டர் இருக்கும், அந்த சாப்டர்ல நீங்க ஆட் ஒன் அவுட்னு பேரு, மீனிங் எல்லாத்துக்கும் நீங்க மீனிங் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஃப்ரை அப்படின்னா வறுத்தல், பாயில்னா கொதிக்க வைக்கிறது, பேக்னா வேக வைக்கிறது பேக்கரியில. சோ பீல்ங்கிறது தோல் சீவறது. சோ மத்த எல்லாமே சமைத்தது, இது மட்டும்தான் சமைக்காது. அதனால பீல்ங்கிறது தான் இதுல வித்தியாசமான ஒன்று. ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க. இதுல வித்தியாசமானது இல்லைன்னா தவறானதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஜீப்ரா, ஹார்ஸ், டைகர், லயன். ஆட் ஒன் அவுட் ஹார்ஸ் தான். ஏன்னா ஜீப்ரா, டைகர், லயன்லாம் வைல்ட் அனிமல். ஹார்ஸ் வந்து நம்ம கெட்டில வச்சிருப்பாங்க. ஹார்ஸ் வந்து நம்ம வளர்க்கலாம் வீட்டுல. மத்த 3 நம்ம அது வந்து வனவிலங்குகள், காட்டு விலங்குகள். புரியுதா? கொஞ்சம் யோசிக்கணும். ஒருத்தவங்க யாரோ ஜீப்ரான்னு சொன்னாங்க, இத நல்லா யோசிக்கணும். ஜீப்ராவை நம்ம யாரும் வீட்டுல வளர்க்க மாட்டோம், குதிரை தான் வளர்ப்பாங்க. ஓகேவா? மத்த எல்லாம் வனவிலங்குகள், இது மட்டும் நம்ம வீட்டு விலங்கு. அடுத்தது டென்னிஸ், சாக்கர், பில்லியர்ட்ஸ், கிரிக்கெட். இதெல்லாமே கேம்ஸ் சம்பந்தப்பட்டது. ஒரு கேம் பில்லியர்ட். அது எப்படி?
சாக்கர் கிடையாது, பில்லியர்ட்ஸ் தான் ஆன்சர். அது எப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு ரீசன் நீங்க சொல்லணும். மிஸ் ஆனா அது விளையாடுறது கிடையாது. ஆ அது விளையாடுறது அத விளையாடுறது எல்லாமே கேம்ஸ் தான். வெயிட், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாமே இன்டோர் கேம்ஸ் மேம். அது மட்டும் இன்டோர் கேம், மத்த எல்லாமே அவுட்டர் கேம். அவுட்டோர் கேம்ஸ். ஓகேவா? கேம்ஸ் வந்து எல்லாமே கேம்ஸ் தான். பில்லியர்ட்ஸ் பால்னா தெரியுமா எல்லாருக்கும் எப்படி விளையாடணும்னு? ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, பால் வந்து டேபிள் மேல இருக்கும், அத குத்தி குத்தி அந்த பாக்ஸ் கேரம் மாதிரி தான், ஆனா அந்த குச்சியை வச்சு நம்ம மூவ் பண்ணி விடணும். டென்னிஸ்ங்கிறது பேட் வச்சு அடிக்கிறது, சாக்கரும் அப்படிதான், கிரிக்கெட்டும் பேட் அண்ட் பால், இதுவும் பேட் அண்ட் பால் தான். ஆனா என்ன பண்ணணும், உள்ளர ஒரு ரூம்குள்ள விளையாடுவாங்க, மத்த எல்லாமே கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். ஓகேவா? இது அடுத்தது நெக்ஸ்ட் சம் பாருங்க. 18th இதுல என்னன்னா ஒரு 4 புள்ளி இருக்கும். அது வந்து நம்ம ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிம்பல் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரே மாதிரியான தொடர்பு, சிமிலர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் அந்த 4 புள்ளி இருக்கு இல்லையா, 4 புள்ளிக்கு பேரு ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி தொடர்பு படுத்துதல். ஃபர்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னோட தொடர்பு படுத்துறதா அந்த புள்ளியோட வேலை. அந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து அதே தொடர்பு தான் புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் வரும். நான் சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் புரியுதா? இந்த பக்கம் என்ன பண்றோமோ அதேதான் அந்த பக்கமும் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் புள்ளிக்கு இந்த பக்கம் உள்ளதை எடுத்துக்கங்க. 8:63. அப்ப 8க்கும் 63க்கும் என்ன தொடர்புங்க, என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? கொஞ்சம் யோசிங்க, கண்டுபிடிக்கலாம். நம்பர் சீரிஸ் தான் இது எல்லாமே. 8 8s are 63 மேம். 8 8s are 64. 8 8s are 64. அதுல -1 63. ஓகேவா? ஓகே மேம். 8 ஸ்கொயர் என்ன வரும்? 64 -1 63. ஃபர்ஸ்ட் ஒன்னோடது வந்துச்சு. அப்ப அதே ரிலேஷன்ஷிப் தான் நீங்க. 140 மேம். அப்ப 12 ஓட ஸ்கொயர் என்ன? 144 -1 பண்ணனும். ஆன்சர் 143. தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. எஸ் மேம். புரியுதா? இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எஸ் மேம். அதாவது இது என்னன்னா ஒரே தொடர்பு தான். இந்த பக்கம் என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பக்கம் செய்யணும். அந்த 4 புள்ளி தான் உங்களுக்கு ஒரு கேட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த கேட்க்கு இந்த சைடு செய்யறதா கேட்டுக்கு அந்த பக்கம் செய்யணும். சரியா? அடுத்து பாருங்க, ஷவுட் விஸ்பர். ஷவுட் விஸ்பர் ஸ்ட்ரைக் என்ன ஆன்சர்? ஷவுட் அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? ஷவுட்னா என்ன? ஷவுட்னா ஆக்சுவலா இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? ஆப்போசிட் வேர்ட் யூஸ் பண்ணி. இதுல வந்து என்னென்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, மீனிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க,